வாழ்க வளமுடன் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். சேலம் ஸ்கை யோகா யூடியூப் சேனலை நீங்கள் அந்த சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த சேனலை லைக் பண்ணுங்கள், அந்த சேனலை உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மற்றவர்கள் அனைவருக்கும் நண்பர்கள் எல்லோருக்கும் அந்த சேனலை நீங்கள் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுங்கள். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மனையாளும் மக்களும் வாழ்வும் தனமும் தன் வாசல் மட்டே இமைக்கும் செல்வமும் மயானம் மட்டே வழிக்கு துணையது ஈசனே எனக்கு வழிக்கு துணையது ஈசனே. அவர் சொல்றாரு, நான் இப்ப இறந்து போயிட்டேன். யார் சொல்றது? பட்டினத்தார். நான் இப்ப இறந்து போயிட்டேன். மனையாளும் மக்களும் வாழ்வும் தனமும் தன் வாசல் மட்டே. நான் இறந்து போயிட்டேன். என்னுடைய உறவுகள், மனைவி, மக்கள், குழந்தைங்க உறவு எல்லாம் நான் இறந்து போயிட்டேன். ஏதாவது ஒண்ணு என் கூட வந்துருமா? இப்போ யாராவது வருவாங்களா? ஐயோ எனக்கு நிறைய வேலை இருக்குப்பா அப்படின்னு சொல்லிடுவான். வாழ்வு, நான் வாழ்ந்த வாழ்க்கை என் கூட வருமா? தனம், நான் சேர்த்து வச்ச செல்வம் என் கூட வருமா? இறந்து போச்சுன்னா அவர் சொல்றாருதான், ஒரு பணக்கார ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா அவர் தினமும் கோடியில புரண்டாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூட் கேஸ்ல ஒரு 2 கோடி ரூபாய் துட்டை சேர்த்து வச்சு யாராவது எரிப்பாங்களா? யாராவது எரிப்பாங்களா? அவர் ரொம்ப மகாராணி மாதிரி வாழ்ந்தாங்கம்மா. அந்த அம்மா எப்பவும் அந்த அம்மா மகாலட்சுமி மாதிரி இருப்பாங்கம்மான்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்கன்னா கூட போகும்போது 100 சவரன் நகை வச்சு கூட எரிப்பாங்களா யாராவது? இப்ப எது வரைக்கும்? எல்லாமே உன் வீட்டு வாசல் வரைக்கும் தான். மனையாளும் மக்களும் வாழ்வும் தனமும் தன் வாசல் மட்டே இமைக்கும் செல்வமும் மயானம் மட்டே. இமைக்கும் செல்வம்னா யாரு? அந்த இறந்தவருக்கு யார் கொல்லி போடுறாங்களோ அவங்க மயானம் வரைக்கும் தான் வருவாங்க. இப்ப பட்டினத்தார் சொல்றாரு, அந்த மயான பூமியில நான் பிணமா படுத்துட்டு இருக்கிறேன். என்ன நானே 6 அடி மேல இருந்து என்னுடைய ஆத்மா என்னை பார்த்து கொண்டிருக்கிறது. எனக்கு என்னென்னலாம் செய்யறாங்க, எல்லாரும் யார் யாரெல்லாம் அழுறாங்க, யார் யாரெல்லாம் சிரிக்கிறாங்க, யார் யாரெல்லாம் நடிக்கிறாங்க நான் பார்த்துட்டு இருக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் மாதிரி ஒரு நிலை வரும். அப்ப எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த பூத உடலுக்கு அந்த நெருப்பு சிதை வைக்கிறதுக்கு எல்லாம் சொல்றாங்க. அப்ப பையன் கர்த்தா நிக்கிறான். அங்க சுத்தி இருக்கிறவங்க ஒருத்தன் 10 வருஷமா நான் எந்த திக்குல இருக்கே தெரியாது. இப்ப நியூஸ் கேட்டு வந்திருக்கிறான் ஒருத்தன் எனக்கு சண்டை போட்டவன் என் கூட. ஒருத்தன் நான் வாழ்க்கையில நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சுவேன். இவனுங்க எல்லாம் என்னை சுத்தி நிக்கிறாங்க. இப்போ நல்லவனும் இருக்கிறான், கெட்டவனும் என்னை சுத்தி இருக்கிறான். இப்போ அவங்க எல்லாம் சொல்றாங்க, இங்க பாருப்பா, இந்த இடத்துல மட்டும் ஓபன் பண்ணி வச்சிருக்க, இந்த இடத்துல இந்த சட்டில நெருப்பை கூட்டிட்டு இந்த சிதையை வச்சுட்டு திரும்பி பார்க்காம போயிடு. இந்த கர்த்தா கிட்ட சொல்றாங்க. இந்த கர்த்தாவும் அதை பண்ணிட்டு இப்படி திரும்பி பார்க்காம போயிடறானா. அப்ப இந்த ஆத்மா அங்கிருந்து அழுவுதான், அப்பா இவனுங்கெல்லாம் இப்படி எல்லாம் இருந்தானுங்களே, இவனுங்க சொன்னான்னு சொல்லிட்டு நீ உங்க அப்பாவை கூட திரும்பி கூட பார்க்காம இப்படி போறையே, உன்னை வளர்க்கறதுக்கு, உன்னை ஆளாக்கறதுக்கு, உன் இந்த அளவுக்கு உன்னை எடுத்துன்னு வரத்துக்கெல்லாம் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் வாழ்க்கையில. உன்னை நீ பாட்டுக்கு இப்படி போறையே போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆத்மா அப்பதான் அழுமா. இந்த ஆத்மா அழுத பிறகு அவர் சொல்றாரு, நான் சேர்த்து என்னுடைய உறவுகள் எல்லாம் வீட்டு வாசலோடு போச்சு. நான் வாழ்ந்த வாழ்க்கை, சேர்த்து வச்ச செல்வங்களும் அங்கேயே போயிடுச்சு. எனக்கு இறுதி சடங்கு செய்ய வந்த வாரிசும் இப்ப திரும்பி பார்க்காம போயிட்டான். இப்ப என் கூட துணைக்கு இருக்கிறது என்னை எரிக்கிறவன் மட்டும்தான் என் கூட இருக்கிறாங்க. இப்போ அவனை என்ன பண்ண போறான்? இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல போயிட போறான். எப்ப போவான்? ஏற்கனவே என்னாச்சு? பந்தல் பிரிந்தது பண்டாரம் வந்தகத்தே துன்புறும் வாசல் மென்மேல் வர 9 வாசலும் ஒக்கென அடைக்க அன்பகத்தாரை விட்டு அகன்றனரே. இந்த உடம்பு பணமா போயிடுச்சு. ஊர் கூடி ஒலிக்க அழுதிட்டு பெயரை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு சூறை காற்றடை கொண்டு போய் சுற்றி நீரில் மூழ்கி நினைப்பிறந்தனரே. சுடுகாட்டுல தான் படுக்க வச்சாச்சு. இப்போ எல்லாரும் போயாச்சு. இப்ப யார் இருக்குதாங்க? நானும் என்னை எரிக்கிற ஒரு ஆள் மட்டும்தான் இருக்கிறான் அந்த இடத்துல. இந்த இடத்துல
கடவுள்கிட்ட கேட்டு இருக்காரு, எல்லாத்தையும் கடவுள்கிட்ட முறையிடுறாரு. அவரு 2 பேர் தான் இருக்கிறோம், இப்போ குடும்பமா இருந்தோம், ஒரு ஊரோட இருந்தோம், இன்னைக்கு 2 பேர் இருக்கிறோம் அந்த இடத்துல. என் வாழ்க்கையை பாரு, இந்த உடம்புக்குள்ள இருக்கிற இந்த பிராணன், அபானன், சமானன், உதானன், வியானன், நாகன், கூர்மன், கிருகரன், தேவதத்தன், எப்ப இந்த உடம்பு பூத உடலா மாறித்தா அப்போ 9 வாயுக்கள் போயிடுச்சு. இப்ப தனஞ்சயம் மட்டும்தான் உள்ள இருக்கிறான், ஒரு வாயு. அந்த தனஞ்சய வாயு என்ன பண்ண போறான், இப்போ இந்த உடம்பை எப்ப எரிக்கிறாங்களோ அப்ப என்ன ஆகும்னா அந்த தனஞ்சயன் வாயு அது ஒண்ணு மட்டும் உள்ள 72 மணி நேரம் இருக்கும். தனஞ்சயன்ற வாயு நம்ம உடம்புல, மிச்சம் 9 போயிடும். ஏன் கேட்டீங்கன்னா, தூணிலும் இருக்கின்ற இறைவன், துரும்பிலும் இருக்கின்ற இறைவன், ஒரு இறந்த பிணத்திற்கு உள்ளும் இருக்க வேண்டும் என்பது இறைவனுடைய தத்துவம். ஏன் அப்படிங்கிட்ட, தனஞ்சயன்ற வாயு ஒரு உடம்பு அப்படியே நீங்க வச்சுட்டு வெறும் ஒரு ஃப்ரீசர் பாக்ஸ்ல வைக்காம, ஒரு எம்பாமிங் பண்ணாம, கெமிக்கல் எம்பாமிங் இன்ஜெக்ஷன் பண்ணாம ஒரு உடல் அப்படியே வச்சீங்கன்னா 72 மணி நேரத்துக்குள்ள அதுக்குள்ள இருந்து ஒரு லார்வா புழு வரும். ஒரு இறந்த உடல், அந்த உடம்பு உயிரோடு இருக்கும்போது அந்த புழு அதுக்குள்ள இருந்ததா? நம்ம உயிரோடு இருக்கும்போது நம்ம உடம்புக்குள்ள லார்வா புழு இருக்கா? இல்லை. ஆனால் நீ இறந்த பிறகு உன் உடம்புக்குள்ள இருந்து ஒரு உயிரை உற்பத்தி செய்யும் தனஞ்சயன் வாயு. எப்பேற்பட்ட ஒரு உடம்பு பாருங்க இந்த உடம்பு. அதை உற்பத்தி பண்ணி என்ன பண்ணும், அந்த உடம்பை கொஞ்சம் கொஞ்சமா டீகம்போசிங் பண்ணி உடம்பை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சு வெறும் சதை, மாமிசம் எல்லாத்தையும் இது பண்ணிடும். வெறும் எலும்பு கூட மட்டும். எப்படி இறைவனுடைய தத்துவம் பாருங்க நம்ம உடம்பு. அந்த தனஞ்சயன்ற வாயை வச்சுதான் சித்தர்கள், ஞானிகள்லாம் என்ன பண்ணாங்க, அந்த ஒரு வாயை வச்சுதான் இறந்தவரை மீண்டும் உயிர்ப்பிக்க வைத்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த உடலை எரிக்கும் பொழுது தனஞ்சயன்ற வாயு அப்படியே பெண்ட் ஆகும், உடம்பு அப்படியே முறுக்கும் அந்த தனஞ்சயன்ற வாயு. அப்ப அந்த பிணத்தை எரிப்பவர் என்ன பண்ணுவாங்க, பெருசா கட்டையை வச்சுட்டு ஒரு அடி அடிப்பார். அதை அடிச்சோன்னு இப்படி பிளாட் ஆயிடும், அவ்வளவுதான். தனஞ்சயம் போயிடுச்சுன்னு அவருக்கு தெரியும், அவரும் கிளம்பி போயிடுவார். இப்ப இந்த இடத்துல இருக்கிறது யாரு? நான் மட்டும்தான் இருக்கிறேன்ப்பா. இப்ப நான் எங்க போகணும்? சொர்க்கத்துக்கு போகணுமா, நரகத்துக்கு போகணுமா, திருப்பி புனரப்பி ஜனனமா, இன்னொரு ஜனனம் நான் யார் வயிற்றுல போய் இந்த என் குடும்பத்துல போய் பிறக்கணும், நான் எங்க போகணும், எனக்கு வழிக்கு துணை என்ன ஈசனே அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப கேட்கிற கேள்வி நியாயமா இல்லையா? இப்போ கேள்வி நியாயமா இல்லையா? அடுத்தது சொல்றாரு, அவரே சொல்றாரு, அவருக்குள்ள பதில் வந்துருச்சான். வழிக்கு துணை எது ஈசனே, தினையாம் அளவு எல்லளவாயினும். தினையாம் அளவு, தினை என்னதுங்க? தினை என்னது? சிறுதானியம். இந்த திணையை நம்ம எல்லாரும் பார்த்திருக்கிறோம் இல்லையா, வீட்டுல இருக்கே. அந்த திணையை போய் உங்க கையை வச்சு ஒரே திணையை அப்படி எடுங்களும் பார்க்கலாம். ஒரு திணையை எடுத்தா 10 திணை கையில வரும், அவ்வளவு சிறியது. திணையை விட உருவத்திலே எள்ளு பெரியது, ஆனால் திணையை விட எடையிலே எள்ளு சிறியது. அதுதான் சொல்றாரு. அவ்வளவு உண்டு தாங்க. தினையாமளவு எல்லளவாயினும் நீ முன் செய்த தவம். முன் செய்த தவம்னா என்ன அர்த்தம்? நம்ம உயிரோடு இருக்கும் பொழுது தினையளவு எல்லளவு நம்ம தவம் பண்ணிருந்தோம்னா என்ன கிடைக்குமா? தனையாள பரலோகம் சித்திக்கும், இது சத்தியமே. அப்ப நமக்கெல்லாம் தினையளவு சித்தி ஆயிடுச்சு இல்ல தவம். இப்ப நமக்கெல்லாம் தவம் வந்துருச்சே, இனிமேல் தெம்பா உட்காந்துடலாம். உட்காந்துடலாமா? அப்ப தினையளவு தவம் நம்ம எல்லாருக்குமே சித்தி ஆயிடுச்சு. அப்ப நமக்கெல்லாம் எது சித்திக்கும்? அங்கேயும் இங்கேயும் திரிசங்கு சொர்க்கத்துல நம்ம அழிக்க மாட்டோம். இந்த உடலை விட்டு உயிர் பிரியும் பொழுது இறைவனோடு இரண்டர கலந்து. புனரப்பி ஜனனம் என்பது நமக்கு இல்லை. கபாலத்தின் வழியாக உயிர் பிரியும் பொழுது புனரப்பி. ஏன்னா ஒரு குருவோடு தொடர்பினை ஏற்படுத்தி கொண்டவர்கள் நம்ம எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கணும்.